ஏய் கயல் வாமா. ஏய் பூச்சி உனக்கு ஸ்கூல் இல்லையாடா? ஆண்டி வயிறு வலி லீவ் போட்டிருக்கேன். உங்க குண்டு போண்டா சாப்பிடணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் வந்துட்டு அப்படியே கமலாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். போண்டா தானடா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உள்ள வா. சரி. ம். ஏதோ பண்றேன்னு தெரியுது. என்னன்னு தான் தெரியல. சும்மா வர்றா. என்ன கோத்து விடாத மாதிரி பண்ணா சரி. கமலா இல்லையாம்மா? ராசப்பா கடை வரைக்கும் போயிருக்காமா. ஓ, வெளியே செருப்பு பார்த்தனே. இவ ஒருத்தி கழுத. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வெளியில போகும்போது செருப்பு இல்லாம போகாத, காலு காய்ச்சிரும்னு. கேக்குறாள பாரு. ஐயோ, உள்ள இருக்கிறது தெரியாம கதவை சாத்திட்டேம்மா. வரேன்டி. ஏய் கயலு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டி. உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், சொல்லவே இல்ல. அது ஒரு விஷயம், நீ வேற. உள்ள போய் பேசலாமா? உள்ள போய் பேசுங்களேன். உள்ள போங்க. அக்கா எங்கக்கா போற? பூட்டிட்டாங்களா? ம். இப்படி தாண்டி தினைக்கும் என்ன போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. என்ன? ஷ், அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நான் எல்லாமே பாத்துக்கிறேன். நீ போய் ஒரு நல்ல தவணையை கட்ட போ. ஏன்? சொன்னதை செய் போ. ஏய், இது ஜோசப் ஃபோன். ம். ஜோசப் வந்திருக்கானா? புத்திக்கிட்டு போய் சொன்னதை செய். ம். கையில ஏ பூச்சி, இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. சொல்றத கேளுடா. என்ன மாட்டி விடாம எதை செஞ்சாலும் சரிதான். ஹே, உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு உன் கூட வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? இல்லைனா மட்டும் நீ அப்படியே டெய்லியும் ஸ்கூல் போய் கிழிச்சிடுற மாதிரி தான். இங்க பாரு, இந்த கதையெல்லாம் உங்க ஆத்தாவோட நிறுத்திக்கோ. மெதுவா வந்து கதவை திறந்துடுறா. ஆமா, அதே எப்ப பூட்டினாங்க? டே, அது லூசுடா. அது அப்படிதான் பூட்டும். நீ வா.